உன்னோட மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஸ்டேட்மெண்ட் விட வைக்கிறீங்க. நடுராத்திரி 2 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நடுராத்திரி 2 மணிக்கு பிரஸ் மீட் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா நம்மளை வந்து தாக்க போகுது, தயாராக இருங்கள், இந்தியா நம்மளை தாக்க ஏன் தாக்க போகுதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. பொருளாதாரத்துல பாகிஸ்தான் ஃபுல்லா டவுன்ல இருக்கு. 1 லிட்டர் பால் 243 ரூபா, கறி 1 கிலோ சிக்கன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிற அந்த கோழிக்கறியோட விலை வந்து 860 ரூபா. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ எதுக்கு இந்தியாவோட போர் புரியணும்னு நினைக்கிறேன்? இந்திய அரசாங்கத்தோட தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் மூலமா அங்க போகக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை முடக்கப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த பொதுமக்களும் சேர்ந்து அரசாங்கத்தோட கழுத்தை பிடிப்பாங்க. அந்த அரசாங்கம் அதுக்கான பதில் சொல்ல. அப்ப அரசாங்கத்துக்கு தான் அது பிரச்சனை. பொதுமக்கள் இந்தியா கிட்ட சமரசம் பேசணும், அல்லது இந்த மாதிரி டெரரிசம் ஒண்ணே நடக்காது. அதாவது இந்தியாவை எதிர்த்து நிக்க முடியாதுன்றது தெரியும். பாகிஸ்தான் மட்டுமல்ல, இப்ப இருக்கக்கூடிய பல உலக நாடுகள்ல இந்தியாவை எதிர்த்து எது பண்ணாலும் பொருளாதாரத்துல பெரிய சிக்கல்களை உருவாக்க முடியும்ன்றது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். பலசம்லயும் சரி, ஜம்மு காஷ்மீர்லயும் பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ் இருப்பாங்க நிறைய பேர். அவர்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கக்கூடியதான் முக்கியம், இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் தான் முக்கியம், யாராக இருந்தாலும் நாங்க எதிர்த்து நிக்க தயாராக இருக்கிறோம்னு இன்னைக்கு வந்து 4 பேர் அடையாளம் காமிச்சிருக்காங்க. மேடம், இவ்வளவு பெரிய தைரியங்கள் இருந்தா இந்திய நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சி இந்திய நாட்டு மக்கள் நோட்டமிட்டு இந்திய நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்த பார்த்து அவன் சிரிக்கும் போது அவனை பார்த்து சுடணும்னு மனசுல வந்திருக்குன்னா, இவங்களெல்லாம் வந்து யாருன்ற அடையாளம் கண்டு கொண்டு வந்து இந்திய நாட்டிற்குள்ளேயே வச்சு அவங்க குழப்பம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் ஹரிகிருஷ்ணன் அவருடன் ஒரு நேர்காணல். தம்பி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது. போரே வந்தா நம்ம சமாளிக்க முடியுமா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து 22ஆம் தேதி ஆரம்பிச்சது. இந்த பல்கம் தாக்குதல் நடக்கும்போது நம்ம பார்த்தோம், எதிர்பாராத தாக்குதல். ஆக்சுவலி இப்போ வரைக்கும் ஏன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நடந்திருக்கு, டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, நிறைய விஷயம்லாம் பார்க்குறோம். ஆனால் ஏன் இதை வந்து இந்திய அரசாங்கம் இவ்வளோ பெருசாக எடுத்துக்குதுன்றது முதல்ல தெரிஞ்சா தான் இதுக்குள்ள டெப்த்தாகவே நம்ம போக முடியும். இது வரைக்கும் நடந்த தாக்குதல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அல்லது அந்த குறிப்பிட்ட பார்டர்ல வசிக்கக்கூடிய அல்லது ஆப்போசிட் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய அல்லது இவர்கள் எதிரிகளாக பார்க்கக்கூடிய மனிதர்களோட நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்கப்பட்டது. முதல் டைம், அதாவது வரலாற்றிலேயே முதல் டைம் டூரிஸ்ட் கை வைக்கிறது. அதாவது ஒரு இடத்தோட பொருளாதாரமே வந்து இப்ப நீங்க டூரிசம்ல தான் அந்த இடத்துல இருக்கு. நீங்க யூனியன் டெரிட்டரியா அது இதுவானதுக்கு அப்புறமா பொதுவா ஒரு தீவிரவாத செயல் எப்படி உருவாகும் அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட எல்லாமே ஒரு அச்சம் இருக்கும். நான் யாரை நம்பி இருக்கணும், அவனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது நான் எந்த அரசை நம்பி இருக்கணும், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு உணவு இல்லை, நான் பஞ்சத்துல இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை. அப்படின்ற பட்சத்துல அப்ப நான் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போரிடாத போது நான் ஒரு தீவிரவாதிகள் மூலியமாக பிரெயின் வாஷ் மாதிரி அப்படியே அவங்களும் சேர்ந்து அதற்கான ஒரு இயக்கங்களாக மாறுறாங்க. இதுதான் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஆனா இந்த இடம் வந்து அது வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே அரசாங்கம் வந்து ஏன்னா அது அவர்களோட தனிப்பட்ட ஒரு இடத்துல எப்படி எப்படியோ போகும்போது இருந்துச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்காணிச்சு அதுக்கான வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்க டூரிசம் அப்படின்றது வந்து எந்த ஊர்ல இருந்து எங்க இருந்து யார் எப்படி வருவாங்கன்னே தெரியாது. இது இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் இல்லை. இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணி பயணிக்குது அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கான எல்லா வருமான வாய்ப்புகளும் இந்த டூரிசம் மூலியமா உருவாகுது. அந்த டூரிசம் வரக்கூடிய அந்த இடத்துல அந்த டூரிசத்தையே காலி பண்றது. இப்ப நீ வந்து ஒரு நாளைக்கு 5000 பேர் வர இடத்த இன்னைக்கு ஆட்களே வரக்கூடாத ஒரு ஊராக மாத்தும் போது அந்த ஊர் திருப்பி பஞ்சத்துக்கு போகும், திருப்பி பிரச்சனைக்கு வரும்ன்ற போது இப்ப இது மக்களோட ஒரு எதிர்ப்பாகவும் மாறுச்சு. இது இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு வலிமை, மக்களோட ஒரு இது ரெண்டும் சேரும் போது யாருன்னே தெரியாத ஒவ்வொரு ஊர்ல இருந்து பல கனவுகளை சுமந்து ஒரு 365 நாளா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வலிச்சு வேதனைப்பட்டு அதுல இருந்து சேர்த்து வச்ச காசுல இருந்து ஒரு 4 நாள் நிம்மதியா சிரிச்சு சந்தோஷமா இருக்கலான்னு வந்த முதல் சிரிப்பிலேயே ஒரு சுடுதல் மூலியமாக உசுர காலி பண்றதுன்றது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்ப இந்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவாகுது.
இத வந்து அது ஒரு உசுரோ 2 உசுரோ 26 உசுரோன்னு பாக்காதீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து 26 உசுரை கொலை பண்ணும்போது இன்னைக்கு நீ விடும்போது நாளைக்கு 40 பேர் சேர்ந்து 260 உசுரை காலி பண்ணுவாங்க. நாளைக்கு 100 பேர் சேர்ந்து 2000 உசுரை காலி பண்ணுவாங்க. நாளைக்கு 1000 பேர் சேர்ந்து லட்சக்கணக்கான உசுரை காலி பண்ணுவாங்க. அப்ப இது எப்படி போயிட்டே இருக்கும்ன்ற ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவது, உலக நாடுகள் மத்தியில இந்தியாவிற்கான வளர்ச்சி வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நமக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இந்தியாவின் மேல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமும் ஒரு இதுவும் இன்னைக்கு எல்லா நாடுகளுக்குமே ஒரு வேல்யூ விட்டு இருக்கு. அப்ப அந்த வேல்யூவும் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இவங்க பயந்துருவாங்கப்பா, இவங்க வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்க கிட்ட எதுவுமே கிடையாது, வெறும் வாய் பேச்சு தான் அப்படின்றத வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலயும் இவங்க இருக்காங்க. மூணாவது, வேற ஒரு கண்ட்ரியும் இந்த இடத்த எடுத்துக்கூடாது. நீங்க இந்தியாவோட பார்டர் வந்து பாகிஸ்தானோட மட்டும் கிடையாது, சீனாவோடயும் இருக்கு, பாகிஸ்தானியோடயும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 உலக நாடுகள், 5ல இருந்து 6 உலக நாடுகளோட பார்டர் பண்ணக்கூடியதான் இந்தியாவோட ஒரு கட்டமைப்பு. இது இந்த இடத்துல மட்டும் இல்ல. அதனாலதான் ஆர்மிக்கு வந்து நம்ம சல்யூட் போறது எல்லா இடத்தையும் சேர்த்து கொஞ்சம். ஆனால் அதிகமாக பிரச்சனைகள் உருவாற இடம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானி சைடு. காரணம் என்னன்னா, டெரரிசம் ஆதரிக்கக்கூடிய இடமாக பாகிஸ்தான் இருக்கு. இன்னைக்கு உருவாக்குறாங்க. அவர்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 30 வருஷமாக டெரரிசம்ஸ் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ன்றத அவங்க ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது ஒரு குழு பொறுப்பு ஏத்துக்குது, இல்ல நான் ஏத்துக்கிட்டேன், நான் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நான் இது பண்றேன். ஆனா என்னன்னா, இதை வந்து அரசியலாக்குறது, இனம் சார்ந்து அரசியலாக்குறது ஒரு பக்கம், அதாவது இஸ்லாமியர்கள் சார்ந்துன்னு கொண்டு வரது. இங்க தீவிரவாதிகள்ன்றதே அவங்களோட நோக்கம் ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். அவர்களோட எண்ணங்கள் சார்ந்து இப்ப இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவங்கள வந்து இது பண்ணி இவங்கள ஒரு பயண கைதிகளாக பயன்படுத்தி மற்றவங்க எல்லாரையும் இது பண்றதா அது ஒரு பிரச்சனையே. ஆனால் இந்த இடத்துல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்லை. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆமா, நீங்க யாருன்றத அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா, உங்க நாட்டுல நடந்துச்சுங்க, அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுங்க, நாங்க அவங்களை சுட்டு தள்ளுறோம், இல்ல உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. நாங்க பண்ணவே இல்லை, நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து தப்பு பண்ணவனா இருந்தாதான் அந்த வார்த்தையை சொல்லுவான். இப்ப நீ வந்து தவறுகள் உண்மையே தவறுகள் செஞ்சிருந்த அப்படின்னா, நான் இல்லைன்றதுலதான் நீ தெளிவா இருப்ப. நீ என்ன நான் சொல்றேன்றதே கேட்க மாட்டேன், என் மேல பழி வரக்கூடாதுன்றத மட்டும் தான் இருப்பீங்க. ஆனா இதே உண்மையிலேயே வந்து தவறுன்னு நடக்கும் போது, அப்படியா, எப்படி நடந்துச்சு, நீங்க யாராவது கண்டுபிடிச்சிங்களா, இந்த ஃபுட்டேஜஸ் கொடுங்க, நாங்க என்ன சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, இப்படி மத்த நாடுகள் கேக்குறாங்க. இருக்கும். அது வந்து பாகிஸ்தான் கிட்ட கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில இந்தியாவை டவுன் பண்ணி வைக்கணும்ன்றதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கு. ஆனா என்ன பண்றது, இதுல பாவப்பட்ட மக்கள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய மக்களோட பாதிப்பு தான் ரொம்ப அதிகம். மேடம், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பொருளாதாரத்துல பாகிஸ்தான் ஃபுல்லா டவுன்ல இருக்கு. 1 லிட்டர் பால் 243 ரூபாய், 243 ரூபாய். கறி 1 கிலோ சிக்கன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிற அந்த கோழிக்கறியோட விலை வந்து 860 ரூபாய். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீ எதுக்கு இந்தியாவோட போர் புரியணும்னு நினைக்கிற? இந்தியாவை எதுக்கு நீ இவ்வளவு டார்கெட் பண்ண நினைக்கிற? எதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பெரிய ப்ராக்ரஸ் எடுத்துட்டு வந்து உன்னோட மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாரையும் ஸ்டேட்மெண்ட் விட வைக்கிறீங்க? நடுராத்திரி 2 மணிக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நடுராத்திரி 2 மணிக்கு பிரஸ் மீட் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா நம்மளை வந்து தாக்க போகுது, தயாராக இருங்கள், இந்தியா நம்மளை தாக்க. ஏன் தாக்க போகுதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா? இந்தியா தாக்க போகுதுன்னு அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸ் கிட்டையும் இந்தியா மேல வந்து ஒரு பெரிய இதுவை வந்து உருவாக்குற மனநிலையை தான் கிரியேட் பண்ணி. அப்ப இது காரணம் பயம்தான். நல்லா பயந்துட்டாங்க. நல்லா தெரியும் இந்தியாவை எதிர்த்து நிக்க முடியாதுன்றது தெரியும். பாகிஸ்தான் மட்டுமல்ல, இப்ப இருக்கக்கூடிய பல உலக நாடுகள்ல இந்தியாவை எதிர்த்து எது பண்ணாலும் பொருளாதாரத்துல பெரிய சிக்கல்கள் உருவாக்க முடியும்ன்றது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அது பிரச்சனை. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பார்டர் ஸ்டேட்ஸ்ல யாருக்குமே பாகிஸ்தானுக்கு மேல ஆதரவு கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காரங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கறது, மைனிங் பண்றது, இப்ப சைனாக்காரங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்றதுன்னு அதெல்லாம் பண்ணிட்டு சென்ட்ரல் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களை மட்டும் தான் பாகிஸ்தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு நாடு. இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரையுமே பாகிஸ்தான் கண்டுக்கிறதே இல்லை. அப்ப அவர்களுக்கான பஞ்சமும் அவங்களே அங்க பாதுகாப்பு இல்லன்னு தான் சொல்றாங்க. பாகிஸ்தான்ற எனக்கு கவர்மெண்டே வேணான்ட்டுன்னு அவர்களே வந்து போராட்ட கொடிகளை தோண்டிட்டு ஓடக்கூடிய நிலைமையில தான் பாகிஸ்தானே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ ஏன் இந்தியாவை டார்கெட் பண்ற? முதல்ல அந்த கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல ஏன் டார்கெட் பண்ற அப்படின்றது ரொம்ப வைக்கணும். அப்ப இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஏதோ ஒரு பலனை வந்து பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பாகிஸ்தான் பெரிய பிளான் பண்ணுது அப்படின்றது உண்மையா இருக்கும்னு தோணுது. இது வர்த்தக ரீதியான பாதிப்பை எப்படி ஏற்படுத்தும்? ஆல்ரெடி ஏற்படுத்திருச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த விலை பட்டியல் வந்து இது வந்து சாதாரணமாகவே இருக்கக்கூடிய விலை பட்டியல்ல இருந்தது இன்க்ரீஸ் ஆனது ஒரு பக்கம்.
பொதுவாக போர் அப்படின்னா நம்ம ஊர்ல என்ன நினைச்சுக்கிட்டோம்னா ரெண்டு பக்கமும் வந்து பஞ்சம் துப்பாக்கி வந்துரும். துப்பாக்கி ஏத்துக்கிட்டு அங்க போய் இவங்க எல்லாம் சுடுறது, சுட்டுக்குவாங்க. இவங்களை சுடுறது, இங்க ஒரு 10,000 பேர் சாகுறது, அங்க ஒரு 10,000 பேர் சாகுறது, உலகமே அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்து ஒதுங்கி நிக்கிறது, இதனால யாருக்குமே எதுவும் நடக்காம இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அது மட்டும் போர் கிடையாது. ஒருத்தரோட உசுரை கொண்டு எடுக்கிறது மட்டும் போர் கிடையாது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு வகையில ரொம்ப குறிப்பிட்ட நிலைப்பாடு இருக்கு. என்னன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எல்லாரும் நமக்கான டார்கெட் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. இந்த பயங்கரவாதிக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்டா இருந்தாலும் சரி அப்படின்றதுலதான் வந்து இந்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு. நீங்க இப்ப இன்னைக்கு இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா 22ஆம் தேதி நடந்த அன்னைக்கு நைட்டே கொண்டு போய் என்ன வேணா செஞ்சுக்க முடியும். ஆனா அதை பண்ணல. இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பொறுமையான ஒரு சரியான முன்னெடுத்தை எடுக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குச்சந்தையினோட விலைகள்ல மட்டும் 3,900 சொச்சம், அதாவது கிட்டத்தட்ட 4,000 புள்ளிகள் வந்து டவுன் ஆயிருக்கு. நீங்க இந்தியாவில வந்து 0.125 தான் கம்மியா இருக்கு, ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஆனா அங்க 4,000க்கும் கம்மியா இருக்கு. காரணம் என்ன? இந்தியாவோட போர் புரியறதுனால என்ன பெரிய விளைவுகள் ஏற்படும் அங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கான பிரச்சனை உணர்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, விலைவாசிகள் அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் வத்தி போய் கிடக்குது. அவங்க கிட்ட இருக்கிற இடத்துல தண்ணிகள்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டவுன் ஆகி போய் கிடக்குது. இப்ப நம்ம சிந்து நதியை வேற நிறுத்துறோம்னு சொன்னா அதை நிறுத்திட்டு இது வந்து வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஒருத்தர் தான் பண்ணணும், அதுக்கு இன்னும் ஒட்டுமொத்த மக்களையே காலி பண்ணணும். இது ஆக்சுவலி காலி பண்றதுக்கான நிலைமை இல்ல, பயத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை. ஒரு அரசாங்கம் எப்படி உருவாக்கப்படுதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனைகளை நீங்க பாத்தீங்கன்னா தண்ணின்ற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற பட்சத்துல இதுக்கான முழு பொறுப்பும் அரசாங்கம் தான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த அரசாங்கம் வந்து வழிநடத்த முடியாம வெளியில போகக்கூடிய கட்டமைப்புக்கு வரும். தேங்க் காட் வந்து இதை தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து நீங்க வந்து வேற எங்க இருந்து ஃபெசிலிட்டி கிடைக்கலன்னா கூட அரசாங்கம் அதை எப்படி எடுத்துட்டு போய் நடத்தணுமோ அதை பண்ணுச்சு. பிளான் பண்றாங்க இல்லையா? இப்படிதான் இந்திய அரசாங்கமும் நடக்கும், இப்படிதான் பாகிஸ்தானோட இதுவும் நடக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இந்திய அரசாங்கத்தோட தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் மூலியமா அங்க போகக்கூடிய விஷயங்கள் ஒருவேளை முடக்கப்படுது அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய வறுமை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வறுமை இல்லாம இருந்தா பரவாயில்ல, வறுமை இருக்கிற இடத்துல அதிகமாகும் போது, வறுமைகள் அதிகமாகும் போது என்ன ஆகும், அவங்களோட பிரச்சனைகள் வந்து பெருசாகி ஒட்டுமொத்த பொதுமக்களும் சேர்ந்து அரசாங்கத்தோட கழுத்து பிடிப்பாங்க. அந்த அரசாங்கம் அதுக்கான பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அப்ப அரசாங்கத்துக்கு தான் அது பிரச்சனை, பொதுமக்கள் சமரசம் பேசணும். அல்லது இந்த மாதிரி டெரரிசம் ஒண்ணே நடக்காது. அதாவது இன்னைக்கு நீங்க நடக்கிற அந்த டெரரிசம் இருக்குல்ல, ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா டெரரிஸ்டும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடும், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா எங்க பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்கன்னு சொல்றது அரசாங்கமா இருக்கும். இதைத்தான் எல்லா அரசாங்கமும் செய்யணும்னு நினைக்குது. அப்ப அதை நம்ம இந்திய அரசாங்கம் மூவ் பண்ணிருக்கு. இதை நீங்க வந்து வேற கண்ணோட்டத்தை பார்த்து இதை உடைக்கிறதுக்கு பதில் இப்படி நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த மாதிரி நிறுத்தினா மத்தவங்களுக்கும் அதுல பாதிப்பு இருக்கு. சிந்து நதினா அவங்களுக்கு மட்டும் போகல, நம்ம பஞ்சாபுக்கே பாதிப்பு இருக்கு. நீங்க இந்தியாவோட நீங்க டெரிட்டரியில இருந்து மூவ் ஆகக்கூடிய எல்லா இடத்துலயுமே நதிகள் ஓடக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையான எல்லா அப்படியும் போவோம். ஆனால் என்னதான் நிறுத்தப்பட்டாலும் அரசாங்கத்துக்கு தெரியும் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை எப்படி உருவாக்க முடியும்ன்றது, நம்ம நாட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்றத கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருப்பாங்க. அதனால அதை பத்தி நம்ம பிரச்சனையா யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இதன் மூலியமாக என்ன ஃபெசிலிட்டியும் பெனிஃபிட்டும் இந்திய அரசாங்கத்துக்கு கிடைக்க போகுதுன்றதுதான் பெரிய விஷயம். ஏன்னா மக்கள் வந்து பட்டினி ஆகிறதுக்கு, அதாவது அரசாங்கம் எப்ப ஆக்ஷன் எடுக்கும்னா முதல் ஒருத்தர் 2 பேர் குடும்பத்துக்கு எஃபெக்ட் ஆகும் போதே அவங்க அரசாங்கம் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அப்ப ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் தண்ணியினால பிரச்சனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். நம்ம அறிக்கை கொடுத்துட்டோம், அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பொருளாதாரம் சார்ந்து நீங்க சொன்ன அதே இதுதான். நீங்க வந்து பாருங்க, இப்ப கவர்மெண்டோட மொத்த டவுன்மே நடக்கும் போது, முதலீட்டாளர்கள் இல்லாம போகும்போது, அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காம போகும்போது, விலைவாசிகள் ஏறும்போது, நீங்க ரீசெண்டா ஸ்ரீலங்கால இந்த இஷ்யூஸ் நடக்கும்போது பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு பெட்ரோலுக்கு கூட அவ்வளவு பெரிய கூட்டங்களும் அவ்வளவு காசுக்கும் இருந்ததெல்லாம் அதுல இருந்து எப்படி வெளியில வர, இது வந்து போர்னால ஒரு இதுவா இருந்தது. அப்ப அதே கணக்கு தான் இப்ப பாகிஸ்தான்ல வரும்போது அந்த பிரச்சனையை உணர்ந்து நாம் அனைத்து நாடுகளும், ஏன்னா பாகிஸ்தானோட பிரச்சனை இந்திய நாட்டோட சண்டை போறது மட்டும் கிடையாது. பாகிஸ்தான் இதே நேரத்துல 4 நாடுகளோட சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்திய அரசாங்கத்தோட மட்டும் சண்டை போடல, அந்த பக்கம் ஒரு தீவிரவாதிகளை வச்சு அந்த ஊர்ல ஆப்கானிஸ்தான் அப்படி எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நாடுகள் மிக நியர்பைல இருக்கோ எல்லாரோடையும் ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்துக்குமான காமன் சொல்யூஷன் வந்து தேவைப்படுது. கடைசியா மக்கள் நல்லபடியா வாழ்றதா வாழ்க்கை.
நீ வந்து சண்டை போட்டுக்கிட்டே வாழ்றது வாழ்க்கை இல்லை. ரெண்டாவது என்ன பண்றாங்க, இன்னைக்கு பாருங்க பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு இதற்கெல்லாம் பயந்து அவர்களோட அந்த குஜராத்தை பார்த்து நிற்கக்கூடிய அந்த பகுதிகளில் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஒரு நோட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபுல்லா கண்காணிச்சு வச்சு சுடுறதுக்கு அடுத்தது மே 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு சின்ன ட்ரோனோ இதுவோ எது பண்ணாலும் இது பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. அரசாங்கம் நம்ம இந்திய அரசாங்கம் பாருங்க பிளே பண்ண ரோல் வேற மாதிரி. என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நேர் எதிர்க்க கண்ணுக்கு கண்ணு நேர பாக்குற மாதிரி நேர் எதிர்க்க நம்மளோட இடத்துல இருந்து நம்ம ஆளுங்க ஒரு நோட்டம் இதுல போட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ நோட்டம் பாக்குற, நீ வந்து பார்த்து வருதான்னு செக் பண்ணி சுடுறது உன் வேலை, அது தப்பு கிடையாது, நீ அதை அனௌன்ஸ் பண்ணிருக்க. ஆனா ஒரு டக்கம் நீ உன்னோட அந்த டைவர்ஷனை திருப்பி எங்க நாட்டு மக்கள் மேல தெரிஞ்சு சுட ஆரம்பிச்சனா, நீ உள்ள வந்து நாட்டுக்குள்ள வந்து இத்தனை பேரை வந்து பல்காம்ல சுட முடியுதுன்னா அங்கிருந்து இங்க இருந்து நீ என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்றதுனாலதான் இந்திய அரசாங்கம் எதிர்க்க நிக்குது, ஒரு கவசம் மாதிரி நிக்குது. நீ என்ன வேணாலும் பண்ண முடியாது, உன்னோட பார்வை ஒரு செகண்ட் இந்த பக்கம் மக்கள் பக்கம் திரும்பிச்சுன்னா மொத்தமா காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து உங்களுக்கு மே 2, 3ஆம் தேதி வரைக்கும் தான் டிக்ளேர் பண்ணுச்சுன்னா 23ஆம் தேதி வரைக்கும் வானத்துல பாகிஸ்தான் சார்ந்து எந்த ஒரு விமானங்களும் கமர்ஷியலாகவும் எதுவாகவும் எந்த விஷயமாகவும் பார்க்க முடியாது. அப்போ மொத்தமா ஒரு பெரிய இது வச்சிட்டாங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் பாருங்க. ஒரு நாட்டுக்காரங்க இன்னொரு நாட்டுக்கு போய் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வான்வெளியில தான் போக முடியும். அந்த வான்வெளியை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவங்களுக்கான எந்த ஒரு தொடர்பு எதுவுமே இது பண்ண முடியாது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப பெரிய லெவல்ல, அதனாலதான் சந்திராயன் 3யோட வெற்றியை வந்து நம்மளால எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுல அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா அதுல வந்து ஒரு சென்சிடைசேஷன், ஜிபிஎஸ் எனபிள் சிஸ்டம்ஸ், பார்டர் பேபி மேப்பிங் சிஸ்டம், நீங்க வந்து ஆர்மி ஆஃபீஷியல்ஸே இல்லாமல் ஒரு பெரிய ப்ராக்ரஸ் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய லெவலுக்கு எல்லா டெக்னாலஜியும் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. F-16 விமானங்கள் இருக்கக்கூடிய இடத்தோட லொகேஷனை மாத்திட்டாங்க. இப்போ நீங்க பாகிஸ்தான் இங்க இருந்து அந்த லொகேஷன் வந்து அந்த விமானம் வந்து ஏதாவது பண்ணுமான்னு யோசிக்கிறதுக்குள்ள இப்ப இந்த லொகேஷனே மாத்தும் போது எங்க இருந்து எது நடக்கும்ன்றது தெரியாது. அப்போ ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ உலக நாடுகள் கிட்ட போய் பாகிஸ்தான் கெஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுது, கால் பண்ணி பேசி நீங்கள் இந்தியாவோட சமரசம் பேசி சொல்லுங்க. நேரடியா சொல்ல முடியல, நேரடியா ஒரு வார்த்தை கூட சொல்றது கிடையாது. சொன்ன வார்த்தைகளை சொல்லிடுறது, அதுக்கப்புறம் பின்வாங்கிறது, இது வேணா நடக்குதே தவிர நேரடியா இந்தியாவுக்கு நாங்க வந்து இது பண்ணி போறோம்னு சொல்லல. ஆனா பாகிஸ்தான் எப்படி மூவ் பண்ணுது, அரபு நாடுகள் மூலியமாக. அப்ப உலக நாடுகளோட ஆதரவு யாருக்கு கிடைக்கும் அதிகமா? நீங்க உலக நாடுகள்னு போயிட்டீங்கன்னா இந்தியாவை தாண்டி எந்த நாடுகளும் மற்ற நாடுகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து பாகிஸ்தானோட கம்பேர் வேண்டாம், நீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போதும் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். தொழில்நுட்பத்துல நம்ம வளர்ந்துட்டோம். நீங்க என்ன வேணா சொல்லுங்க மேடம், வேர்ல்ட் லெவல்ல எவ்வளவு டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ் கிரியேட் ஆயிருந்தாலும் உலகம் முழுக்க சாதிச்ச எல்லா இடத்துலயுமே இந்திய நாட்டை சேர்ந்த மனிதர்கள் தான் இருக்காங்க. இங்க இருந்து போனவங்க உருவாக்குன டெக்னாலஜி தான் அங்க இருக்கு. அப்ப அதே டெக்னாலஜி இங்க உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாங்க ChatGPT வந்தப்ப நம்ம இந்த விஷயத்த பேசியிருந்தோம். ஓப்பன்ஏஐ வந்து இந்த டீப் சீக் வந்து சைனாக்காரங்க கொண்டு வரும்போது இதே தான் சொன்னாங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எப்படி வேணா பண்ணுங்க, இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் பண்ணிருக்கீங்க, கம்மியான இடத்துல இதெல்லாம் உருவாக்குன மூளை இந்தியனோட மூளை, அதை நான் இந்தியாலேயே பண்ணா என்ன பண்ணுவேன்னதுக்கு அந்த ஆள் சிரிச்சான். ஓப்பன்ஏஐயோட சாம் ஆல்ட்மன் வந்து சிரிச்சான். இன்னைக்கு சைனாக்காரன் அதே விஷயத்தை தான் கொண்டு வந்து உருவாக்கி அந்த இடத்த வந்து பீட் பண்ணி ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்ணாங்க. அப்ப இந்த இடத்துல எதுவுமே சாத்தியம் இல்லைன்றது கிடையாது. ரெண்டாவது தலைகணம் இருக்கிறவன் எவனா இருந்தாலும் காலியாதான். சோ இந்த இடத்தெல்லாம் வந்து தெரியாத மனிதர்கள் தான் இதை வந்து அரசியல் குழப்பங்களாக பிரிச்சு பிரிச்சு இந்த உலகத்தை இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணணும்? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பார்டர் டு பார்டர் போர்சஸ்ல ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி பண்ணிட்டாங்க, எதுவுமே வந்து இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பல்கம் நடந்த பிரச்சனை இடத்துல உங்களுக்கு 5000ல இருந்து 10,000 விசிட்டர்ஸ் வர இடம் வந்து 50 பேர் கூட வரக்கூடிய இடமாக மாறிடுச்சு. இப்ப இது ஏறிட்டு இருக்கு, 50 100 ஆரம்பிச்சிருக்கு. டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனால் மக்களிடம் அரசாங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து அதிகமாக ஆயிருக்கு. இப்ப நீங்க நானும் வந்து பார்த்தேன், இப்ப நீங்க அங்கன்னா நீங்க அந்த இடம் மட்டும் வராது, நீங்க ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இமாச்சல பிரதேஷோட கண்ட்ரிஸ் ஸ்டேட் ஃபுல்லாவே அதுல வரதுல வரும். உங்களுக்கு அந்த பக்கம் மணாலில இருந்து சிம்லால இருந்து இந்த பக்கம் வர்றதுல காஷ்மீர்ல இருந்து எல்லாமே வர. நீங்க முதல்ல இந்தியவர்களுக்கு நம்பிக்கை வரணும், அடுத்து ஃபாரினர்ஸ் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃபாரின் வரக்கூடிய டைம் இது கிடையாது, அது வந்து டிசம்பர் நவம்பருக்கு மேலதான் போகும். இப்போதைக்கு இருக்கக்கூடியது நம்ம ஊர்க்காரங்களோட வெக்கேஷன் டைம் தான்.
இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவங்களோட ஸ்கூல் பசங்களோட ஸ்கூல் முடிஞ்சு வெக்கேஷனுக்கு டிராவல் பண்ணக்கூடியது. இன்னைக்கு நம்பிக்கை அந்த 50-100 மாறுறது இருக்குல்ல, அதுதான் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அரசாங்கம் கொடுத்துருச்சு, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் தோ நீங்க பல்கம்லயும் சரி ஜம்மு காஷ்மீர்லயும் பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ்னு இருப்பாங்க நிறைய பேர். அவர்களே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கக்கூடியதான் முக்கியம், இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய டூரிஸ்ட் தான் முக்கியம், யாராக இருந்தாலும் நாங்க எதிர்த்து நிக்க தயாராக இருக்கிறோம்னு இன்னைக்கு வந்து 4 பேர் அடையாளம் காமிச்சிருக்காங்க மேடம். நீங்க வந்து தெளிவா தெரியுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் தான்றத போட்டோவோட கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது இன்னைக்கு நியூஸ், இன்னைக்கு தேதியோட நியூஸ்ல ஐ விட்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஹை விட்னஸ் என்ஐஏ ஏஜென்ட்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அங்க குதிரை சவாரியில போவாங்களாம். பேசிக்கா வந்து குதிரையில வந்து போவாங்க. அந்த குதிரையில போகும்போது ஒரு தீவிரவாதி ஆட்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. என்ன ரொம்ப கூட்டம் இன்னைக்கு கம்மியா இருக்கு, நாளைக்கு ஒரு வேளை கூட்டம் அதிகமா இருக்குமோ, நாளைக்கு நிறைய பிளான் வச்சிருப்போம் நம்ம அப்படின்லாம் பேசியிருந்தாங்களா. இது யூஸ்வலாவே எல்லாரும் பேசுறதுதான், நம்ம வெளில போறத பத்தி கூட பேசல. அதனால அந்த மனிதருக்கு தப்பா தெரியல. ஆனால் நம்ம அந்த ஸ்கெட்ச் பண்ணி அந்த விஷயங்களை ஐ விட்னஸ் வச்சு நம்ம ஸ்கெட்ச் பண்ணி அந்த யார் தீவிரவாதிகளோட போட்டோ ரிலீஸ் பண்ணும்போது இவன் தானே இங்க பேசிட்டு இருந்தான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது நாம என்ன நினைச்சோம், இது ஆக்சுவலி வந்து பெரிய நம்மள இதுவாக்குனது என்ன நினைச்சோம்னா, பல்கம்ல நடந்தது என்ன நடந்திருக்கும், மலை வழி பாதையாக காட்டு வழி பாதையாக ஏதோ ஒரு வகைத்துல ஊடுருவி உள்ள வந்து சுட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இல்லையா. அது தப்பு. இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல வெளியில வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அங்க அன்னைக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு மொத்தமாவே ஒரு 10 பேர் 15 பேர் தான் வந்திருக்காங்க. ஒரு டீ கடையில இந்த மேகி எல்லாம் ரெடி பண்ற மாதிரி ஒரு டீ ஷாப்ல 2 தீவிரவாதிகள் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன கூட்டமே இல்லைன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. 2 மணி நேரம் அந்த டீ கடையில உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் உட்காந்துட்டு பேசிட்டே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து இன்னொரு நபரும் அதை வந்து கவனிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு கரெக்டா கிரௌட் எப்ப இன்க்ரீஸ் ஆச்சோ அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப கிரௌட் இன்க்ரீஸ் ஆக வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க மலை வழி பாதையெல்லாம் வரல, திருட்டுத்தனமாலாம் வரல, தெளிவாதான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ்ல பெரிய மிஸ்டேக் ஆயிருந்தது. அந்த இடத்துல இருந்து இவங்க ஓவர் கம் பண்ணி வந்து தங்கி இருந்து தெளிவாக இருந்து எப்ப பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணி, ஏன்னா 21ஆம் தேதி குதிரை பயணத்துல பார்த்து கிரௌடு கம்மியா இருக்காங்க. 22 என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் கிரௌடு ஒருவேளை வராம போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், இருக்கிற கிரௌடியாவது நம்ம முடிச்சிருவோன்ற பெரிய திட்டத்துலதான் அப்ப இறங்கியிருக்காங்கன்னா, எவ்வளவு பெரிய தைரியங்கள் இருந்தா இந்திய நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சி இந்திய நாட்டு மக்கள் நோட்டமிட்டு இந்திய நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடத்த பார்த்து அவன் சிரிக்கும் போது அவனை பார்த்து சுடணும்னு இவங்க மனசுல வந்திருக்குன்னா, இவங்களெல்லாம் வந்து யாருன்ற அடையாளம் கண்டு கொண்டு வந்து இந்திய நாட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு குழப்பணும். ஆமா, அதை தவிர்த்து வேற எந்த ஒரு தண்டையுமே வந்து இதுக்கு இருக்காது. இதை பார்க்கக்கூடிய நீங்க இப்ப சொல்றோம் இல்லையா, நம்ம என்ன பேசுவோம், எப்ப பார்த்தாலும் செக்ஷுவல் ரீதியாக பெண்கள் துன்புறுத்தப்படும் போதெல்லாம் நம்ம ஒரு வார்த்தையை சொல்வோம், அரபு நாட்டில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் மாதிரி நிக்க வச்சு அங்க வச்சு பண்ணணும்னு சொல்ற மாதிரியேதான் அதுக்கான பயம் இருந்தது. அவங்க பயம் உருவாக்குற மாதிரி தீவிரவாதிகள்ன்ற பயத்தை உருவாக்கணும். தீவிரவாதிகள்னு ஒண்ணு இருந்தா பயம் உருவாக்கும். அந்த டி ஷர்ட்ல உட்கார்ந்து இருக்கவருக்கும் அப்ப தெரியல. இது நடந்ததற்கு அப்புறமாகத்தான் ஒருத்தர் இமெயில் அனுப்பியிருக்காங்க மேடம், என்ஐஏ ஏஜென்சிஸ்க்கு இமெயில் பண்ணிருக்காங்க, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இது நடந்திருக்கு, இதை சார்ந்து எத்தனை சப்போர்ட் வேணாலும் நான் வந்து நிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ஒரு பெண் தான் அந்த நபரை வரையறதுக்கான ஸ்கெட்சை வந்து ரெடி பண்றாங்க. அப்ப எவ்வளவு நம்பிக்கை இந்திய அரசாங்கத்தால கொடுக்க முடிஞ்சிருக்குன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ இது எல்லாத்திற்கும் துணையாக நிக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கூட பாருங்க, எவ்வளவோ கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் பல்கம் பிரச்சனைல இந்திய அரசாங்கம் எது எடுத்தாலும் தமிழ்நாடு அரசாங்கம். ஏன்னா இது வந்து இந்த 26 பேரோட குரலாக இந்திய அரசாங்கம் பார்க்கல, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுதும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களின் இதுவாக பாக்குறோம். அதே சமயம் மனிதம் வளரக்கூடியது. லக்னோ யூனிவர்சிட்டியில பாருங்க, இதனால பாதிக்கப்பட்ட பல்கமோட பிரச்சனையில பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகளுக்கான மொத்த ஃபீஸ்க்கான இதுவும் எடுத்துக்கிட்டு ஸ்கூல் ஃபீஸ், புக் ஃபீஸ், அகாமடேஷன் தேவையான எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் படிக்க வைக்க தயாராக இருக்கணும் லக்னோ யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க தேவையான மனிதம் இதுதான். நீ ஒருத்தனை வந்து இது பண்ற, இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நீ தீவிரவாதி, நீ கெட்டவன், நீ நல்லவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மண்டை அரசியலாக்கப்படுகிறது. என்றென்றெல்லாம் பொது விவாதங்கள் நடக்கப்படுகிறதோ அங்கிருந்து அரசியலும் உருவாக்கப்படுகிறது. அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் அதுல எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு இந்த கட்சி சார்ந்து, மதம் சார்ந்து, ஜாதி சார்ந்து எல்லா இடத்தையும் பிரிச்சுட்டாதான் பிரச்சனையை நீங்க பெருசா பார்க்க முடியும். இன்னைக்கும் பாருங்க, பல வீடியோக்கள்ல பல்கம் தாக்குதல்ல ஈடுபட்டவர்கள்ல காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள்.
நிறைய மக்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனா நம்ம போடுறது என்ன, இஸ்லாமியர்கள் தான் நாங்க கொன்னாங்க, தீவிரவாதி தவறு. நீங்க இந்துலயே எடுத்துக்கோங்களேன், எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, எத்தனையோ விதமான. அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கோங்க, அதுல வந்து பல பிரிவினர்கள் இருக்கு, இஸ்லாமியர்களையும் பல பிரிவினர். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்கும் இந்த உலகத்துல அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் சரியாக இருக்கும்போது நமக்கு எல்லாம் நல்லதா நடக்கும்போது நல்லதா தெரியும். ஏதோ ஒரு வகைத்துல நீங்க அனுபவிக்கும் போது, கஷ்டத்தை பண்ணும் போது, அதற்கான தேடல் நோக்கி போகும்போது அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்காத போது நீங்க தவறான வழிக்கு போக போறீங்க இல்லையா? அப்ப அந்த தவறான வழிக்கு போக போறீங்கன்னா திருத்த முடியுமே தவிர, திருத்துறதுல இருந்து நீங்க வெளியில வரலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நம்ம கையில இல்லாத ஒரு விஷயம். அப்ப அதுக்காக நான் வந்து நீங்க வந்து பொட்டு வச்சிருக்கீங்கன்றதுக்காக இந்துக்கள் சார்ந்து இருக்கிறவங்கன்னு சொல்லி நான் உங்களை அடையாளப்படுத்துறதுன்றது வந்து சுத்த மடட்டம். இருக்கிறதுலயே மடத்தம். யாரையுமே நீங்க எதுலையுமே இது என்ன மேடம் ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா யோசிங்க. இந்த கட்டமைப்புகள் வருது, இப்படியே நீங்க சொல்றீங்க. நாளைக்கு இது வந்து அப்படிலாம் கிடையாதுன்றது நீங்க சொன்னா கூட இன்னைக்கு எல்லாரோட மனசுக்குள்ள அது நின்று இருக்கும் இல்லையா? நாளைக்கு இப்ப நான் அதை பத்தி பேச மாட்டேன். இப்ப என் பையன் இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 வயசுல ஒரு பையன் இருக்கான், இன்னொரு 15 வயசுல ஒரு பையன் இருக்கான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஒரு பையன் தான். ஆனா இஸ்லாமியர்களாக தீவிரவாதிகளாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பு மனசுல பதிய வச்சுட்டா, நாளைக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இஸ்லாமியரா இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் நல்லாதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. திடீர்னு ஒரு சண்டை வரும்போது நீங்களா தீவிரவாதியை சேர்ந்தவங்க தான்டா அப்படின்ற வார்த்தை வராதா? யோசிக்கணும்ல. நம்ம எல்லா இடத்துலயுமே நீ தான் தூண்டப்படுற. இப்ப அந்த பையனுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேக்குறேன். அந்த இஸ்லாமியர் பையனை, ஒரு நல்ல பையனை இன்னொருத்தவன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி துன்புறுத்துறான். 10 பேர் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லி துன்புறுத்துறான். அவன் என்ன நினைப்பான்? நல்லவனா இருந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் கெட்டவனாவே கெட்டது போயிட போறேன் அப்படின்ற எண்ணம் வருது. அப்ப தீவிரவாதி உருவாக்குறது யாரு? நாம தான். அது அரசியல் ஆக்கவே கூடவே கூடாது. அரசியல் மட்டும் இல்ல, பொது வழியாவே கொண்டு வரக்கூடாது. நீ தீவிரவாதிகள்ன்றதுக்கான பேர் என்ன? டெரரிசம்ன்ற ஒரு வேர்டு வந்து எதற்காக சொல்லப்படுது? நாம கிட்ட இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்மள மீறி சுயநலமாக தன்னை மட்டுமே யோசிச்சு மத்த யாரை பற்றியும் யோசிக்காத மனநிலையில் போகக்கூடியவர்கள் தான் தீவிரவாதிகள். அது எந்த மதத்துல இருக்கவங்க, எந்த ஜாதியில இருக்கிறவங்கன்றதெல்லாம் கிடையாது. அது தீவிரவாதிகள். அதை எடுத்துட்டு வந்து நீ இன்னொருத்தவங்களோட ஒரு பர்டிகுலரோட இதுல கொண்டுக்கிறதுன்றது வந்து இந்த உலகத்துல வந்து சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல நாம எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது இருக்கு. இந்த அடிப்படை புரிதல் இல்லாம நீ வந்து எதையுமே சொல்ல முடியாது. நான் இது யோசிச்சு பாரு, நாளைக்கு அதிகமான தீவிரவாதிகளாக இருந்து என்னோட இதுல இருந்து அதிகமா வந்தாங்கன்னா அப்ப உனக்கும் அதே நிலைமை தான் இல்லையா? அந்த பிரச்சனையை தான் இன்னைக்கு கையில எடுக்க மாட்டாங்களோன்றது என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஒரு வேதனையும் கூட. அதுல இந்த பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை பத்தி தொடர்ந்து பேசுவோம் தம்பி. நன்றி. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.